ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 59.60 கிராம். 3 நாளாக அதுவே தான் இருக்குது. நான் எப்பயும் போல் ஒரு 45 நிமிஷம் ஒர்க் அவுட் போயிட்டு தான் இருக்கேன். சண்டே ஒரு நாள் தான் 20 மினிட்ஸ் போனேன். மித்த நாள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் வாக்கிங் போனேன். ப்ளஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறேன். படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆனாலும் வெயிட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா நமக்கு நம்மளுடைய கொழுப்பு பேர்ன் ஆகும். ஆனால் நம்ம முன்னாடி நாள் சாப்பிடக்கூடிய உணவு பொறுத்து தான் வந்து வெயிட் வந்து நமக்கு அப்படியே காட்டும். நம்ம உடலில் இருக்கிற கழிவு வெளியேறல சரியா அப்படின்னாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டில் மாற்றம் தெரிவிக்காது. அதுக்காக வந்து டிப்ரெஷன் ஆகாதீங்க. என்னடா வெயிட்டில் மாற்றம் வரலன்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. பாருங்கள், நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ரக்சரும் இப்போ பார்க்கும்போதும் உங்களுக்கே தெரியும். என்னை பார்க்குறவங்களும் கேட்குறாங்க, என்ன இருக்க இன்னும் மறுபடியும் இழைச்சிட்டே போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாற்றம் அவங்களுக்கே தெரியுது, எனக்கும் தெரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸை கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், முடியும் எல்லாராலையும். ஒரு 100 கிலோவுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7-8 மாதம் ஃபோக்கஸ்டாக நாம் இப்படி டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உணவே எடுத்துக்கோங்க. இது ஃபுல் டயட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு நாள் ரைஸ் சாப்பிட்றோம், மதியானத்தில் மட்டும் ஒரு நேரம் ரைஸ் எடுத்துக்கிறோம். பட் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்புறம் காலையில் பயிர் வகைகள் எடுத்துக்கிறோம். ஈவினிங்காக வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை சேலட் அது மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வெயிட்டை குறைக்க முடியும். இது வந்து போர் அடிக்குதுன்னு நினச்சி யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை கண்டினியூ பண்ணி பாருங்களேன். பயிர் சாப்பிடும்போது நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு ஒரு 200 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பூலாம் போட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் கம்மியாக விட்டு குக் பண்ணிக்கிட்டேன். கொள்ளு சாப்பிட்டாவே வெயிட்டில் நல்லா மாற்றம் வரும். கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான். அதேமாதிரி கொள்ளு ரசம் வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கருவாடு முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை வச்சு காலையில் வந்து உணவு சாப்பிட்டேன். கொள்ளு கருவாடெலாம் சாப்பிட்டேன். ப்ளஸ் வந்து கொள்ளு ரசம் குடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்க மதியானம் அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தோசை நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு தோசை ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம், கொள்ளு காலையில் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா அது, ப்ளஸ் வந்து கருவாடு தொட்டுட்டு சாப்பிட்டுட்டேன். இப்படி தான் வந்து சாப்பிட்டேன். இந்த ஒரு கரண்டி மாவுங்கிறது ஒரு 50 கிராம் ரைஸ் அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஈவினிங்காக பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரே ஒரு தோசை, ஒரு கரண்டி மாவில் 2 முட்டை ஊற்றி பெப்பர்லாம் போட்டு ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். ஒரு 6:30 மணி வாக்கில் முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஈரல் போட்டு மட்டன் குழம்பு வச்சுருந்தேன், ஈரல் குழம்பு வச்சுருந்தேன். அதை வந்து வீட்டுக்கு செஞ்சுருந்தேன். அதையவே இன்றைக்கி நானும் சாப்பிடணுன்னு ஒரு டெம்ப்டில் சாப்பிட்டேன். பட் வந்து காலையில் மதியம் வந்து சாப்பிட்டேன் 50 கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஈவினிங் 50 கிராம் அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு இன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டேன். ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 59.60 கிராம், அதே வெயிட்டே 3 நாளா இருக்கு. பார்க்கலாம். வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரியான உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கார்போ கம்மியா, சுகரே இல்லாத கண்டென்ட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்க்கலாம், வெயிட்ல மாற்றம் வரும். இன்ச்சஸ்ல நல்லாவே மாற்றம் தெரியுது. நமக்கு டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நமக்கு எந்த இடத்துல டைட்டா இருந்ததோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டே இல்லாத அளவுக்கு தெரியுது. உங்களுக்கும் கண்டிப்பா மாற்றம் வந்திருக்கும். சுகரே எடுத்துக்கல, கார்போ ஒரே ஒரு நேரம் தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே மாற்றம் வந்திருக்கும். அதோட வாக்கிங் ஒர்க் அவுட் போறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியா அப்படின்னா கண்டிப்பா பெரிய மாற்றமாவே இருக்கும். ஏன்னா டே 43 வந்துட்டோம். ஸோ வந்து கண்டிப்பா வெயிட் லாஸா கண்டினியூவா பண்றவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கும். எந்த ஒரு சீட்டுமே பண்ணாம அதே மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இந்த சுகரே எடுத்துக்காம வாக்கிங் ஒர்க் அவுட் போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மாற்றம் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. எதை ஃபாலோ பண்ண முடியலையோ அதை பத்தியும் கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச டவுட்டை நான் கிளியர் பண்றேன். வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இருக்க இந்த 52 நாளை நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. புதுசா பார்க்குற உறவுகள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.